கர்த்தருக்கு சித்தமான இந்த வாரமும் அடுத்த வாரமும் முடிச்சிருவோம். எபிரேயர் முடிக்கணும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடியில சேர்வது. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த எபிரேயர் 13வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், நடைமுறை பயன்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10வது வசனத்துல எல்லாரும் எபிரேயர் 13க்கு திருப்பிக்குவோம். அங்க அப்படி சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வாசிக்கிறோம். முதலாவதாக நமக்கு இந்த பலிபீடத்தை பத்தி எபிரேய விசுவாசிகளுக்கு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டின் பலிபீடத்துக்கு போகணும். பலிபீடம் என்பதுதான் உண்மையான கிருபைக்கு ஊற்றான ஒரு இடம். பலிபீடத்துலதான் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அங்கதான் தேவனுடைய கிருபை ஊற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல கிருபை என்பது சிலுவை மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வருகிறது, வேற எந்த விதத்திலும் வருவதில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்க இந்த ஆசரிப்பு கூடாரம் சாரீர பிரகாரமாக வெளியரங்கமாக இருக்கிற வெளிப்புற காரியங்களை காட்டுகிறதா இருக்கிறது. அந்த நாள்ல இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன, அவர்கள் யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள். அதனால அவர்கள் வெளியரங்கமான சில காரியங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், பலிகள், இதெல்லாம் வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள்ல இன்னும் அவங்க கொஞ்சம் ஊக்கமா இருந்தாங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம பின்னணியில கூட ஒருவேளை இந்து மதத்துல இருந்து ஆண்டவருக்குள்ள வந்திருந்தாங்கன்னா சில பேரு சில இந்த பாரம்பரிய காரியங்களே ஒருவேளை கலாச்சாரம்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலா இந்தியன் சர்ச்சிலேயே நிறைய இருக்குது. அப்படி நம்ம இந்து கலாச்சார பல காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி எபிரேய கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு வைத்திருந்தாங்க. அவர்களுடைய நினைப்பு என்னன்னா, இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறது தானே அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கலாம். அந்த லேவியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின்படி லேவியர்ந்து ஆசாரியர்கள் அவர்களுக்கு 3 கிளைகளாக இருந்தாங்க. ஆரோனின் புத்திரர், கோகாத் புத்திரர், கெர்சோன் புத்திரர், மேராரி புத்திரர்னு 3 கோத்திரங்கள், 3 குலங்கள்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்குள்ள கோத்திரம் இல்ல, லேவியர் கோத்திரத்திலேயே 3 குரூப் இருந்துச்சு, 3 குழுக்களாக. அந்த 3 குரூப்புக்கும் 3 விதமான கடமைகள் இருந்துச்சு. என்னாகமோ 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கோகாத் புத்திரர்களுக்கு இருந்தது. அந்த ஆசரிப்பு அந்த பலிபீடத்தை சுற்றி இருக்கிற அது மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மிகவும் பரிசுத்தமான அந்த தட்டுமுட்டு சாமான்கள், பர்னிச்சர், இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும், அவங்களுடைய பொறுப்பு. என்னாகும் 4வது அதிகாரத்துல 22ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கெர்சோன் புத்திரர் அங்க இருக்கிற திரை சீலை, நடுவுல இருக்க அந்த மாதிரி துணிகள், இதையெல்லாம் அவங்க சுமந்துக்கிட்டு போனாங்க. அதே அதிகாரத்துல 29ல இருந்து 31வது வரைக்கும் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேராரி புத்திரர் என்பவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போடுகிற அந்த வெளியரங்கமாய் போடுகிற காரியங்கள், அதை கட்டுறது, அதையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டாங்க. அப்ப இந்த 3 குழுக்களுக்கும் 3 விதமான காரியங்களை அவங்க சுமந்து செல்லணும். கெர்சோன் புத்திரரும் மேராரி புத்திரரும் இந்த காரியங்களை எடுத்து வண்டியில போடலாம். ஆனா அந்த வண்டியை ஆனா அந்த கோகாத்தியர்ன்றவங்க வண்டியில எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப அவங்க எடுக்கிறது இந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற அதனால இந்த கோகாத்தியர் மட்டும் தங்களுடைய தோளிலே இவைகளை சுமந்து போடணும். ஏன்னா அந்த வண்டியில போடுறதுக்கு அளவுக்கு அது வண்டியில போடுறதுக்கு மேல அது பரிசுத்தமான ஒரு காரியம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அந்த எபிரேயன் ஆக்கியோன் இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட காரியங்களை ஜாக்கிரதையா பார்க்கணும். நீ பலிபீடத்துல போய் நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீ ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற தட்டுமுட்டு சாமான்களை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்றார். அப்படியே தொடர்ந்து அடுத்த எபிரேயர் 13வது அதிகாரம் 11வது வசனம் யாராவது வாசிங்க. இன்னொரு காரியம் அந்த லேவிய ஆசாரியத்துவத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ
அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். நல்லா நீங்க அதை கவனிக்கணும். அவர் என்ன அங்க வித்தியாசம் பண்ண வைக்கிறாருன்னா, ஒன்று உண்மையிலேயே பரிசுத்தமானது, அடுத்தது பரிசுத்தம் இல்லாதது. இந்த 2ஐ குறித்தும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது எது முக்கியம்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கோகாத்தியருக்கும் கெர்சோனியருக்கும் மேராரி புத்தருக்கும் இருக்கிற அந்த பிரிவுகள் அவங்கவுங்களுக்கு கொடுத்தது. அதே போல இங்க பலி கொடுக்கப்பட்ட மாடோ ஆடோ அதனுடைய இரத்தத்துக்கும் அததான் அவர் பிரதான ஆசாரியார் உள்ள பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ரத்தத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போறாரு. ஆனால் அந்த மாடு ஆடுகளுடைய சரீரங்கள் பாளையத்துக்கு புறம்பே, ஆசாரிய கூடாரம் கூட இல்ல, அவங்க கேம்புக்கு வெளியவே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்க புதைக்கலாம் இல்ல. அதுல பாருங்க மீட் எல்லாம் இருக்குது, அவ்வளவு சாப்பிடலாம், ரத்தத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த பாவம் அதுல இருக்கிறதுனால அந்த சரீரத்துல அதை அந்த பாளையத்துக்கு புறம்பாக எடுத்து கொண்டு போய் அதை முழுவதுமாய் எரிக்க வேண்டும். அதுதான் அந்த நம்ம கற்றுக்கொள்ளலாங்க. அப்படின்னா பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டியது எது, பாளையத்துக்கு புறம்பா இருக்க வேண்டியது எது என்பதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். இது இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு பல நாட்களாய் இது பிரச்சனையா இருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள்ல பல விஷயங்கள்ல, குறிப்பாக ஆசாரியர்களுக்கு, அவங்களுக்கு பரிசுத்தமானதுக்கும் அசுத்தமானதுக்கும் வித்தியாசத்தை அவர்களால பல சமயங்கள்ல அனுசரிக்க முடியல. அவங்க கண்களால பார்க்கும்போது இவ்வளவு மட்டனும் பீஃபும் இருக்குது, கிலோவா, அதை கொண்டு போய் வெளியே போட்டு எரிக்க சொல்றாங்க. இந்த ரத்தத்தை அப்படின்னு நினைக்கலாம், அவங்க நினைச்சிருக்கலாம். அது அந்த பிரச்சனை பழைய ஏற்பாட்டுல அடிக்கடி போச்சு. எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. அதற்கு இணையான ஒரு காரியம் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது. நாம் ஆவிக்குரிய விதத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எது இருக்க வேண்டும், எது பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும், இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. லேவியராகவும் 16வது அதிகாரத்துக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா, அங்க அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மனம் திரும்புற அந்த நாள்ல 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் அந்த காளைகளும் கெடாக்களும், ஒரு காளையும் ஒரு கடாவும் அந்த ஆசாரியனுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அந்த நாளிலே அவைகள் பலி செலுத்தப்பட்டன. அவைகளுடைய ரத்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருக்கிற திரையை கூட திறந்து அந்த ரத்தம் உள்ள போச்சு. உள்ள போய் தேவனுடைய பிரசன்னத்துல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது. வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் அந்த 2வது திரைச்சீலை கடந்து உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அப்படி அது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே எடுத்து கொண்டு போனதை அது பழைய ஏற்பாட்டுல சித்தரிக்குது. ஆனா அந்த காளை கடாவனுடைய சரீரத்தை பாத்தீங்கன்னா, யாராவது வாசிங்க, லேவியராகமும் 16வது அதிகாரம் 27, 28. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. முழுசுமா சுட்டரிக்கணும், எதையும் விடக்கூடாது. ஒரு மாடோ ஆடோன்னா உங்களுக்கு தெரியும், தோல் பிரயோஜனம் இருக்குது. அந்த சாணியில கூட நம்ம ஊர்ல வேலை செய்வாங்க, அதை கூட வச்சு ஒன்னையும் விடக்கூடாது. அவ்வளத்தையும் அக்கினியில சுட்டரித்து விட்டு, அதை சுட்டரிக்கிறவன் அந்த தன்னுடைய வஸ்திரங்களை கூட போய் கழுவி துவைச்சு விட்டு ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாளையத்துக்குள்ள வரணும்.
அப்படின்னா எவ்வளவு அதுல பாவமும் அசுத்தமும் இருக்குது என்பதை, ஒரு பாவம் என்பது எவ்வளவு அசுத்தமானது என்பதை ஒரு படமாக இங்கே சித்தரித்து காட்டுகிறார். அந்த பாவத்தை சுத்தமாக்க ஒன்றும் கிடையாது. அந்த பாவத்துக்கு பாளையத்துக்குள்ளே இடமே கிடையாது. முழுசுமாக பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் எரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா இந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்க, நீ பழைய ஏற்பாட்டுல இருந்ததெல்லாம் உனக்கு தெரியும். இரத்தம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. ஆனால் காளை கடாவின் சரீரமோ வெளியே எறியப்பட வேண்டும். அப்படின்னா இரத்தம் நம்முடைய பாவ நிவாரணத்தை குறிக்கிறது. ஆனால் அதோடு சேர்ந்து நாம் சாரீர பிரகாரமான பொருள் சம்பந்தமான காரியங்களை அந்த ரத்தம் இருக்க வேண்டியதுல மிக்ஸ் பண்ணுனா, அதையோடு சேர்த்தா நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அவமதிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதனாலதான் அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுல இந்த காரியங்களை பார்க்கும்போது, நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கும்போது நிறைய காரியம் இருக்குது. ஆனா முக்கியமா நமக்கு தெரியணும், தேவன் தன்னுடைய ஜனங்கள் இடத்துல பரிசுத்தத்தை குறித்து எவ்வளவாக விரும்புகிறார், எவ்வளவாக கண்டிப்பாக இருக்கிறார். பாவம் என்பது எவ்வளவு தேவனுக்கு அருவருப்பான காரியம், ஏற்றுக்கொள்ளப்படாத காரியம். ஆமென். அப்படின்னா பாருங்க, அவ்வளவு இது வெளியரங்கமான ஒரு சாரீர பிரகாரமான காரியம் தான். அதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. இதைதான் நம்ம எபிரேயர் 13 திரும்பி வருவோம். அந்த வசனத்தின் 11வது வசனத்தின் உண்மையை 12வது வசனத்துல பார்க்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பலியாக, சர்வ உலகத்தின் பாவத்துக்கு பலியாக ஆனபோது, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் கூட சேர்ந்து, அதுக்கு அடையாளமாக அவரை நகரத்துக்கு புறம்பே சென்று அவரை சிலுவையில அறைந்தார். எப்படி அந்த காளை, அந்த ஆடின் சரீரம் பாளையத்துக்கு புறம்பே இருந்து எரிக்கப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியானார் என்பதற்கு ஒரு அச்சாரமாக, அடையாளமாக அவர் வெளியே, சிட்டிக்கு வெளியே கொண்டு போக மாட்டார். அங்கதான் சிலுவையில அறைஞ்சாங்க. ஆமென். அதே போல அவர் நமக்காக சாபமானார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் ஒரு மரத்திலே தொங்க விடப்பட்டார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் வசனங்களை புரிந்து கொண்ட எந்த யூதனுக்கும் அவனுக்கு ஆவிக்குரிய அறிவு இருக்குமானால் அவனுக்கு புரியும், இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய போன போது இந்த காரியங்களுடைய உண்மையான அர்த்தம் அவனுக்கு புரியும். அதனால்தான் பவுல் பின்னால அவனுக்கு அந்த தெளிவு வந்த போது, ஆவிக்குரிய அறிவு வந்த போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். பாருங்க, உபாகமம் 21 22 இருந்து 23வது வசனம் வரைக்கும் இப்படி சொல்லுது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் அல்லது தூக்கு போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மரத்தின் மேலே தொங்கப்பட்டவர்கள் யாரும் சாபத்தை தொடர்ந்து கொண்டார்கள். அங்க மரம் என்று எபிரேய மொழியில சொல்லும் போது அது ஒருவேளை இயற்கையாக இருக்கிற மரமாக இருக்கலாம், அல்லது ஒரு மரத்தை கட் பண்ணி அவங்க அந்த ஹேங் பண்றதுக்காக, தூக்கு போடுறதுக்காக வச்சிருக்காங்க பாருங்க, தூக்கு மரம்னு சொல்லுவாங்க. அதையும் அதே வார்த்தை தான் உபயோகப்படுத்துவாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார். ஏனென்றால் அதனால்தான் அவரை மரத்துல தொங்க விட்டாங்க, சிலுவை மரத்துல. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 எப்படி இருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கப்பட்ட போது அவர் சாபமாகவே மாறினார். He was made a curse.
that he might redeem us from the curse. அவர் சாபமானதுனாலே நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் முதலாவதாக பாவமாகவே மாறினார், பாவமாக ஆக்குனாங்க. அதனால நமக்கு நீதி கிடைக்கப்பட்டது. இதுதான் தெய்வீக பரிமாற்றம் என்று அழகாக சொல்லுவாங்க. நான் பாவமாகவே இருக்கிறேன், நான் சாபத்திலே இருக்கிறேன். என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு தந்தார். என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவரே சாபமாகி அந்த சாபத்துக்கு பதிலாக நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு அருமையான காரியம். ஆமென். எபிரேயர் 13:12 இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் பரலோகத்துல அங்க போய் தெளிக்கப்பட்டது. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படும்படியாக அங்க தெளிக்கப்பட்டுச்சு. அவருடைய சரீரம் பாளையத்துக்கு புறம்பா இருந்துச்சு, ஆனா ரத்தமோ பரலோகத்துல இருக்கிற அந்த பரிசுத்த கூடாரத்துக்கு, தேவன் வாசம் செய்கிற இடத்துக்கே போச்சு. ஆதலால் எபிரேயர் 9 நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். 23-26 வரைக்கும் யாராவது வாசிங்க. எபிரேயர் 9 அங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது. அந்த ரத்தம் என்ன ஆச்சுன்னா வாசிங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு எடுத்து சென்றார் என்று நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல எபிரேயர் 10வது அதிகாரத்துல அவருடைய சரீர கொடுத்தும் பார்த்தோம். 19வது வசனத்துல, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினார். பழைய ஏற்பாட்டின் எல்லா காரியங்களும் அருமையாக அங்க டைப்பாக வரப்போகிறதுக்கு நிழலாக காட்டப்பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணம், பலி மூலமாக நிறைவேற்றப்பட்டது. திரும்ப எபிரேயர் 13க்கு திரும்பி வருவோம். 13வது வசனத்துல, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நீங்களும் நானும் கூட அந்த சிலுவையோடு இணைக்கப்பட்டிருக்கிற நிந்தைகளை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்கு ரோம உலகத்துல ரோமர் ஆட்சி செய்த அந்த சாம்ராஜ்யத்துல மிகவும் அருவருக்கப்பட்டது ஒரு காரியம் சிலுவை என்பது. அது ரோமர் குடிமகர்கள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அவர்களை மரண தண்டனைக்கு தான் சிலுவையை உபயோகப்படுத்தாங்க. ரோம குடிமக்களுக்கு சிலுவையை உபயோகப்படுத்துவதில்லை. அதனால்தான் பேதுருவை நாம் சரித்திரத்துல வாசிக்கிறோம், பைபிள்ல இல்ல, பேதுருவை சிலுவையிலே தலைகீழாக அறைந்து கொன்றார்கள். ஆனால் பவுலோ ரோம குடிமகனாய் இருந்ததுனால அவனுடைய தலையை வெட்டினாங்க, அவனை சிலுவையில போடல. அப்ப அந்த ரோம குடிமகர்களுக்கு இந்த சிலுவை என்பது ஒரு எவ்வளவு பிடிக்காத அருவருப்பான காரியமா இருக்கு. ஏனென்றால் நாம் பல பேர் சிலுவையை நம்ம சபையில நடுவுல பாக்குறோம், கோல்டுல வைக்கிறாங்க, சில்வர்ல வைக்கிறாங்க, கழுத்துல போட்டுக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ சிலுவைன்னா ரொம்ப அருமையான காரியம் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே அது மிகவும் வெறுக்கப்பட்டது, அருவருக்கப்பட்டது. ரோமர் குடிமகள் இல்லாதவங்களுக்கு பயப்படப்பட்டதும் வெட்கப்படுகிற காரியமா இருந்தது.
அப்படிப்பட்ட சிலுவையை தான் இயேசு கிறிஸ்து சுமந்தார். ஆமென். அப்ப அந்த நாட்கள்ல கூட ஒரு 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 சிலுவையில அறையப்பட வேண்டும் என்றால் அதுல இருக்க அந்த ஒரு கிராஸ் பீம், ஒரே ஒரு காரியத்தை தான் அவன் எடுத்துட்டு போகணும். முழு சிலுவையும் எடுத்துட்டு போக தேவையில்லை. ஆனா ஆண்டவர் மேல முழு சிலுவையுமே போட்டாங்க அவர் ஷோல்டர்ல. லூக்கா 9:23 அவர் சொல்றாரு, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, கொஞ்சம் அந்த 10 பேரையோ 11 பேரையோ 12 பேரோ இல்லை, அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வரவினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி. அப்படின்னா உன்னுடைய மாம்சத்தை அறைய போகிற அந்த ஒரு சாலையிலே, அந்த ஒரு தெருவிலே நீ தினம் போகும். உனக்கு இன்னைக்கு எனக்கு சிலுவை என்ன இது? அங்கதான் என்னுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் கிராஸ் ஆகிறது. ஒன்றை ஒன்று சந்திக்கிற இடம் கிராஸ் பண்றது. அந்த இடத்துலதான் நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் மரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவுல் சொல்றான், அனுதினமும் நான் சாகிறேன்னு சொன்னோம். உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் அங்க கிராஸ் ஆகும்போது தினம் எனக்கும் ஆண்டவருக்கும் என்னுடைய மாம்சம் ஒண்ணு சொல்லுது, நான் இதை செய்தா நல்லா இருக்கும், நான் இந்த கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில போனா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது என்னுடைய சித்தம் இல்லைன்னு. அது ரெண்டும் கிராஸ் ஆகி நான் என்னுடைய மாம்சத்துக்கு நான் மரிக்க வேண்டும், தினம் ரெடியா இருக்கணும். தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே நிராகரித்து நம் அனுதினம் தன் ஒவ்வொருவனும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நீ முதலாவதாக உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். There is no other way to do it. வேறு எந்த விதத்திலும் இயேசுவை பின்பற்ற முடியாது. முதல் ஸ்டெப் உன்னுடைய சிலுவை. உனக்கு இருக்கிற சிலுவை வேற, உன் மனைவிக்கு இருக்கிற சிலுவை வேற, உன் பிள்ளைக்கு இருக்கிற சிலுவை வேற. ஒவ்வொருவரும் அவனுக்கு சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு ஒரு காரியத்துல போராடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு. அதேதான் என்னுடைய மனைவின் இல்லை, அதேதான் உங்கள் நண்பர்கள் இல்லை, அதேதான் அப்பா அம்மான்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சிலுவை இருக்குது. ஆமென். இன்னொரு காரியம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நான் ரெடியா இல்லாத டைம்ல நான் எனக்கு ஒரு அப்படி நினைக்கல, அந்த நேரத்துல தான் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு ஒரு இன்கன்வீனியன்டா இருக்குது, நான் ஒரு காரியத்துல அப்படி இறங்கணும், பாவத்துல இறங்கணுமோ அல்லது இந்த காரியத்துல விளையாடி பார்க்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் அவரு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். நம்ம நினைக்கலாம், எனக்கு நான் என்னைய ரட்சிக்கப்பட்டப்ப ஒரு தடவை நான் சொன்னேன், என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின சகோதரன் கமலாகரன் இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல முழு நேர ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு 70 வயசுல. அவர்கிட்ட சொன்னேன், பிரதர், ஏன் நான் அப்பெல்லாம் நாங்க ரட்சிக்கப்பட்டப்ப சினிமாலாம் போக முடியாது. நான் சினிமால அவ்வளவு ஒரு பைத்தியமா இருந்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. டக்குன்னு நிறுத்தியாச்சு எல்லாத்தையும். அப்ப காலேஜ்ல இருக்க எல்லாரும் அன்னைக்கு சினிமாவுக்கு போவாங்க. காலேஜ்ல ஒரு தியேட்டர் இருந்துச்சு, நாங்க மாத்திரம் கிறிஸ்தவங்க மாத்திரம் ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருப்போம் போகாம. அவர்கிட்ட கேட்டேன், அது எனக்கு சிலுவையா இருந்துச்சு. அப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 28-29 வயசுல நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். என்னுடைய கண் படி போயிருவேன்ல இப்போதைக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, உனக்கு என்ன கேரண்டி இருக்கு நீ 28-29 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க போற? இன்னைக்கு நீ கீழ்ப்படியலன்னா என்னைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் மாம்சீக சரீரம் என்பது அது பாவத்தினால நிறைந்திருக்கிறதுனால அதை அவராலே ஆசீர்வதிக்க முடியாது. இந்த கார்னல்ஸ், இந்த இயற்கையான இந்த சரீரம் என்பது கையை காலெல்லாம் உடைச்சுக்கணும்னு சொல்ல, நாம் இயற்கையாக நம்முடைய நேச்சுரலாக செய்ய பார்க்கிறோம் பாருங்க, அதுதான் மாம்சம், அதுதான் சரீரம்னு சொல்லுது. அது மரிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு முன்பாக. அப்ப இந்த சிலுவை என்பது நான் சிலுவையிலே அறையப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றான். இனி நான் பிழைப்பது நான் அல்ல, அவரே பிழைப்பது. அந்த சிலுவை என்பது நான் அறையப்படுகிற இடம், அதே சமயம் நான் விடுதலை ஆகிற இடமுமா இருக்கிறது.
அந்த சிலுவையில வந்து என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில அறைந்தால்தான், நான் என்னையே நான் திருப்திப்படுத்திக் கொண்டு என்னுடைய சுய இச்சையின்படி நடக்கிற காரியங்களை நான் அங்கே அறைந்தால்தான், கலாத்தியர் 5:11 சொல்றோம், சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அப்படின்னா அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அன்னைக்கே கூட பார்த்தோம் போன வாரம், மனுஷன் பெருமைப்பட விரும்புறான். நான் பணம் கொடுத்து, நான் தானம் தர்மம் பண்ணி, நான் உருண்டு 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 கோயிலை சுத்தி சுத்தி, நான் அதை செஞ்சு மொட்டை அடிச்சு கங்கையிலும் காவேரியிலும் முழுகி அப்படி நான் மோட்சத்துக்கு போனால்தான் நான் அடைந்தேன் என்று நினைக்கலாம். இப்படி நம்ம பல பேர் மனுஷ பெருமை அப்படிதான் இருக்கு. ஆனால் சிலுவை என்பது மனுஷ பெருமைக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் அடி வேர்ல எடுக்க விரும்புகிறது. உனக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போகும்போது பெருமையா இருக்க ஒன்றுமே கிடையாது. ஆமென். அங்க பாருங்க, அந்த சிலுவையை நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவர் அங்க சிலுவையில தொங்குற அந்த மனுஷன், அவர் எவ்வளவு வெட்கத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பொறுத்து கொண்டு அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீ கொடுக்க வேண்டியதை, நான் கொடுக்க வேண்டிய கடனை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதுக்கு மேல அந்த அவர் கொடுத்ததுக்கு மேல நீ எதையும் கேட்க முடியாது. அவ்வளத்தையும் கொடுத்துட்டார். பவுல் சொல்றான், ஐயா, அதுக்கு மேல சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மேல நீ எதையாவது ஒன்ன சேர்த்தனா ஜனங்களுக்கு பிடிக்கும். அது நான் இப்ப சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, நம்ம நிறைய பேர் இந்து குடும்பத்துல இருந்து வரோம். நான் இன்னைக்கு ஒண்ணு சொன்னா, சகோதரனே நாளைக்கு ஒரு காரியத்தை செய், எல்லாரும் மொட்டை போட்டுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா இங்க இருக்கிறதுல 100க்கு 90 பேர் அதுல விருப்பமா இருப்பீங்க. ஐயா, மொட்டை போட்டா நான் என்னுடைய முடிய கொடுத்தா எனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னா நிறைய பேருக்கு அது பரவாயில்லையா, அது உண்மைதான், அப்ப நானே சம்பாதிச்சது ரட்சிப்பேன்னு இருக்கும். அதுக்கு அப்ப நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வர்றேன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷத்தோட சேர்த்தேன்னு வச்சுங்க. ஆமாமா, நீங்க எஸ்ன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதோட சேர்த்து ஒரு மொட்டை போட்டுக்குங்க, அதோட சேர்த்து இப்படி கொஞ்சம் ட்ரெஸ் போட்டுக்குங்க, நீங்க வேஷ்டி தான் கட்டணும், வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும், வெள்ளை சேலை தான் கட்டணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படிலாம் இப்படி ஆட் பண்ணன்னு வச்சுங்க. அப்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? நம்ம ரூல் போடுறோம் பாருங்க, அதுக்கு போட போட நம்ம மனுஷன் நானே இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறேன். ஆனால் சிலுவை உபதேசம் அப்படிப்பட்டதில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தார், நீ கிறிஸ்துவோட தேவனோட நீ திரும்ப சேரணும்னா இயேசுவை மற்றும் ஏற்றுக்கொள்ளணும். அதோட சேர்ந்து உனக்கு விருத்த சேதனம் வேணும், அதை வேணும், இதை வேணும்னு சொன்னா, அப்படி பவுல் சொல்லியிருந்தானா அவனுடைய யூதர்கள் அவனுக்கு எதிராக இருந்திருக்க மாட்டான். அவன் சொல்றான், ஐயா, யூதர்கள் என்னை எதுக்கு திரும்ப அட்டாக் பண்றாங்க? நான் சிலுவையை தவிர வேற ஒன்னும் தேவையில்லை, வேற வழி இல்லைன்னு சொல்றேன். இந்த சிலுவை தான் நிகரற்றது, இந்த சிலுவை மாத்திரம்தான் வேணும்னு சொல்றேன். அதனால்தான் நான் என்னுடைய சகோதரர்களாகிய யூதர்களிடத்திலே நான் துன்பப்படுகிறேன். ஆமென். அதனால இந்த பைபிள் ஸ்டடியினுடைய கடைசி பாகத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். இங்க ஆண்டவர் கரெக்டா அந்த எபிரேயர் 13வது இடத்துல முக்கியமா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. The uniqueness and the centrality of the cross. சிலுவையின் விசேஷமும், சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு மையமாக இருக்கிறது. ஆமென். அது எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. அவர்கள் இயேசுவை நம்பினார்கள், அவருடைய சிலுவை அறையப்பட்டதை நம்பினார்கள், அதோட கூட வேற காரியமும் வேணும்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் அப்படி சந்திக்க மாட்டார். ஆமென். நீ என்னுடைய இரக்கத்தை தேடினால், ஆண்டவர் சொல்றார், சிலுவை, இயேசுவின் சிலுவை மாத்திரம்தான், வேற அதோட எதை சேர்த்தாலும் அது உனக்கு தடைக்கல்லாக மாறிவிடும். ஆமென். அந்த சிலுவையின் ரட்சிப்பின் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும்.
உங்கள சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பாக நம்ம உபவாச ஜபத்துல முழு வருஷமும் நம்ம ஒரு டாபிக்கை பார்த்தோம். ஜீசஸ் பிளஸ் சம்திங் ஈக்குவல்ஸ் நத்திங். இயேசுவோடு எதையாகிலும் கூட்டினால் நமக்கு ஒன்றும் இல்லை என்று, நமக்கு கிடைக்கிறது 0. எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு வருவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை? ரொம்ப சின்ன வசனம், மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வசனம். எபிரேயர் 13:14. எல்லாம் மைக்க திறந்து வாசிப்போம். நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஆமென். ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. யாருக்காவது இப்ப பைபிளை பார்க்காம சொல்ல தெரியுமா? யாராவது சொல்ல தெரியுமா? சொல்லுங்க, மைக்க திறந்து. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமென். ஆமென். அடிக்கடி நம்ம அறிக்கை செய்யணும். எப்பெல்லாம் நம்ம மனசுல அவர் வீடு கட்டிட்டாரு, நான் கட்டல, அவர் இந்த கார் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, இது வச்சிருக்காருன்னு மனசுல ஓட ஆரம்பிக்குதோ, பொருள் ஆசை நமக்கு தலையில ஓட ஆரம்பிக்குதோ, அந்த நேரங்கள்ல இந்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னால் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11ல ரொம்ப நாள் இருந்தோம். அங்க பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து 9வது 10வது வசனத்துல, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தருக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுக்கே புரிஞ்சிச்சு, அப்ப நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதே அவன் நாடி தேடினான். ஆமென். இந்த உலகத்துல நான் நல்ல சம்பிரமாக சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னா, நான் வரப்போகிற நகரத்தை நான் நாடவில்லை என்று அர்த்தம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வீடுகளை கட்டவில்லை, அவர்கள் கூடாரங்களை தான், டென்ட் தான் போட்டாங்க. ஏனென்றால் எப்பொழுதும் தாங்கள் இந்த ஊர்க்காரங்கள்ல பரதேசி அல்ல, இந்த இடத்துல இங்க சும்மா பரதேசி போல சஞ்சரிக்கிறாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு ஆதி ஆகமத்துல அடிக்கடி அவங்க 3 பேரை பத்தியும் சொல்லியிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பத்தி. சொஜானர், அப்படியே போய்கொண்டே இருக்கிறவங்க, அங்க பெர்மனண்டா இருக்கிறவங்க இல்லை. இந்த ஊர்ல பெதுன்னு சொல்லுவாங்க, யுஏஇல பெதுன்னா அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல ஜிப்சின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க, எங்கெங்க அப்படி தண்ணி கிடைக்குதோ அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நம்ம மனசுல இருக்கணும் இந்த உலகத்துல. இந்த உலகம் நிலையான இடம் இல்லை. சரி, எபிரேயர் 13க்கு திருப்புவோமா எல்லாரும்? எபிரேயர் 13ல 15ம் 16ம் வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமேன். ஆமென். நாம் தேவனுக்கு நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக கொடுக்க வேண்டிய பலி இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த இடத்துல வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த எபிரேயன் ஆக்கியோர் சொல்றார். 3 விதமான வித்தியாசமான பலிகளை கிறிஸ்தவனிடத்துல எதிர்பார்க்கிறார். அவைகள் சாரீர பிரகாரமான ஒரு பலின்னு சொல்ல முடியாது, அதாவது மிருகங்களை கொடுக்கறது இல்லை. என்ன விதமான பலிகள்? முதலாவது ஸ்தோத்திர பலி, 2வது நன்மைகளை செய்கிறது, 3வது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, அவருடைய தேவைகளுக்காக நம்ம பகிர்ந்து கொள்வது. நாம் ஸ்தோத்திர பலியை எதுக்கு செலுத்துறோம்னா, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். நான் இந்த நேரத்துல எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை, ஸ்தோத்தரிக்கணும்னு கூட இல்லை. ஆனால் தயவு செய்து நல்ல கவனிச்சுக்குங்க சகோதரி சகோதரியை. நான் பார்த்திருக்கேன், சபையா வரும்போது கூட சில பேர் ஜாலியா நல்ல ஒரு சந்தோஷமா வந்தா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றோம். சில பேர் அப்படியே டவுனா வருவாங்க, அன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதோ, முகத்தை பார்த்தாலே தெரியும்.
முன்னாள் இருக்கவங்க சொல்லணும், எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் பம்ப் பண்ணும். நம்முடைய உணர்ச்சிகளை வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதில்லை. உணர்ச்சிகள்ல இருந்து ஸ்தோத்திரம் கிடையாது. என் உள்ளான மனுஷனுக்குள்ள எதை தீர்மானம் பண்ணியிருக்கேன், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை வைத்துதான் ஸ்தோத்திரம். சங்கீதம் 100ல 4-5 வசனம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், என்ன பிரஷர் எனக்கு இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்னை சுற்றி பல தேவைகள் என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும், நான் நொறுக்கப்பட்டவனா இருக்கலாம், நான் கசப்பிலே போய் கொண்டிருக்கலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய வாசலுக்குள்ளே நுழைவதற்கு ஒரே வழி என்னன்னா, துதியோடும் புகழ்ச்சியோடும் தான் பிரவேசிக்கணும். அப்படி நுழையும் போதுதான் நான் ஜெபிப்பதற்கு என்னுடைய ஆவி சரியான இடத்துல வந்திருக்கும். ஏன் அப்படி துதிக்கணும்னா, அடுத்த வசனத்தை சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். இந்த 3 காரணங்களும், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்ற 3 காரணங்களும் உங்களுடைய என்னுடைய ஃபீலிங்கை பொறுத்து இல்லை, நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து இல்லை, நம்முடைய உணர்ச்சி வசத்தை பொறுத்து இல்லை. நீங்க என்னதான் உங்களுக்கு உணர்ச்சி இருந்தாலும், ஜாலியா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும், உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட கர்த்தர் நல்லவர் தான், அது மாறல. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதுதான், அது மாறாத ஒரு காரியம். அவருடைய உண்மை, அதாவது எப்பொழுதும் உனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார், தலைமுறைக்கும் உனக்கும் கர்த்தர், உன் பிள்ளைக்கும் கர்த்தர், உன் பேர பிள்ளைக்கும் கர்த்தர், உன்னுடைய கொள்ளு பிள்ளை எல்லா பிள்ளைக்கும் அவர் தான் கர்த்தர். அவர் மாறாதவர், தலைமுறையாக அவர் உண்மை உள்ளவர். இதை உண்மையிலேயே நான் நம்பினால், நான் மரண பள்ளத்தாக்குல பண்ணாலும் பயப்பட மாட்டேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். We will praise if you really believe that. அந்த ஸ்தோத்தரிக்கும் போது அது அங்க என்ன பலி ஆகுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற பாரங்கள், எனக்கு இருக்கிற கவலைகளை எல்லாம் அங்க விட்டுறேன். அதையெல்லாம் பலியாகுது. நான் ரொம்ப டவுனா இருக்கிறேன், நிறைய தலையில. இன்னைக்கு ஒரு சகோதரனோட சேர்ந்து ஜெபிக்க வேண்டியிருந்துச்சு, அமெரிக்கால இருக்க சகோதரனோட. அவர் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், நீங்க பேசும்போது நான் அடிக்கடி அழுவேன், என்னோட வயசு அவருக்கு, தயவு செய்து மன்னிச்சிருங்க, ஆனா அந்த அளவுக்கு எனக்கு பிரஷர் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் ஆளுகை செய்கிறதுனால பேச ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் தான் கொஞ்சம் கண்ணுல தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அந்த சகோதரனுக்கு. நாம் எந்த அளவுக்கு இந்த காரியத்துல இருக்கும் போதெல்லாம் கூட, எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அதுல பிரியமாயிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்ட, இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட அந்த வசனம் ஏசாயா 57ல 18-19 இருந்து வருது. அங்கே யாக்கோபை திரும்ப கொண்டு வருவேன், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் திரும்ப கொண்டு வருவேன். யாக்கோபு தேவனை விட்டுட்டு போயிருக்கலாம், யாக்கோபுனா இஸ்ரவேல் தேசம், தன்னுடைய சொந்த வழியில போயிருக்கலாம், ஆனால் அவனை குணமாக்குவேன். அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு, அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன், தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உதடுகளின் பலனை, இந்த உதடுகளின் பலியை அவர் சிருஷ்டிப்பேன்னு சொல்றார். ஏன்னா தேவன் உங்களையும் என்னையும் குணமாக்குகிறவர், ஆறுதல் செய்வார். அதுக்கு முன்பாக அவர் நம்முடைய வாயிலே அவருடைய சமாதானத்தை, அவருடைய நாமத்தை சொல்லுகிற அந்த துதியின் பலியை நம்ம வாயில கொண்டு வருகிறார். ஆமென். முக்கியமாக சகோதரனே சகோதரியை, குறிப்பாக இந்தியாவில் அடிக்கடி போயிட்டு இருக்கவங்க, நாம் இயேசுவின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயினாலே அறிக்கை செய்யணும். ஆண்டவரேன்னு சொல்லலாம், கடவுளேன்னு சொல்லலாம், தேவனேன்னு சொல்லலாம், அது அவங்க மற்ற காரியத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க கர்த்தர்னு சொல்லுங்க, ஆண்டவர்னு சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் உண்மைதான், அது ஒருவேளை. ஆனால் அடிக்கடி
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதிகமாய் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய செய்ய நாம் அவருடைய பிரசன்னத்துல அதிக விடுதலையோடு போகலாம். உங்ககிட்ட ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொண்டேன், என்னுடைய அக்காவுடைய பெண் 40 வயசு தான், கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லி. இந்து பின்னணியில இருக்கிற அந்த பொண்ணு, நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் கூட சேர்ந்து, நான் என்னுடைய மனைவி. ஒரு 2 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஆண்டவருக்குள்ள விடுதலை இருக்கும்போது தெரியுது, அந்த விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது நாங்க அதை பலவந்தம்லாம் பண்ண, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபித்தேன். அதுக்கப்புறம் நீயும் உனக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு ஆண்டவர் சொல்லி நீ ஜெபம் பண்ணுமான்னு சொன்னேன். அது ஜெபிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. லார்ட் ஜீசஸ், ஐ தேங்க்யூ. நாங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். முதலாக ஒருவேளை அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்க ஒன்னும் சொல்லாமையே இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுக்கு மகிமை செலுத்தியது. நேற்றைக்கு முந்தானத்து கூப்பிட்டு 1ஆம் தேதி எங்களுடைய எனக்கு 2 பையங்க இருக்காங்க, அவங்களோடும் சேர்ந்து அவங்களும் இந்த ஜெபம் பண்ண கத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்ய அடிக்கடி நம்ம அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளலாம். ஆமென். இது முதலாவது அவரை துதிப்பது. 2வது நன்மை செய்கிறது என்பது அடுத்த பலி. கலாத்தியர் 6:9-10 சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். நீங்க நன்மை செய்யலாம், ஆனா அதுல சோர்ந்து போகாம நன்மை செஞ்சீங்கன்னா நீங்க அறுவடை செய்யலாம். தொடர்ந்து செய்யணும். ஏன்னா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்க அறுவடை கிடைக்காது. 3வதாக இருக்கிற பலி பகிர்ந்து கொடுக்கிறது. ரோமர் 12:6-8 வரைக்கும் நாம் பலவிதமான ஆவிக்குரிய வரங்களை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு நடுவுல அந்த 8வது வசனத்துக்கு நடுவில் இந்த ஆவிக்குரிய வரங்களை பத்தி எழுதிட்டே வரும்போது நடுவுல அப்படி சொல்லியிருக்கு, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். 13வது வசனத்துல பார்க்கிறோம், ரோமர் 12:13, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இப்படிப்பட்ட இதுவும் உபசரிக்கிறது, கொடுக்கறதெல்லாம் நமக்கு இருக்கிறத கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நமக்கு இருக்க பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்து கொடுக்கிறோம், அது பலிதான். ஆனால் அது மற்றவர்களுடைய உதவிக்கு தேவையா இருக்கு. ஆமென். இந்த 3 விதமான பலிகள் எல்லா நேரத்திலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு பொருந்தும். துதி, நன்மை செய்வது, இருக்கிறத பகிர்ந்து எடுத்துக்கொள்வது. எல்லாரும் எபிரேயர் 13:17 வசனத்துக்கு வருவோம். வாசிங்க யாராவது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்கள் ஆத்துமாக்களை காக்கிறபடியாக, நடத்தும்படியாக, உத்தரவாதம் செய்யும்படியாக விழித்திருக்கிறவர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? அல்லது உனக்கு எந்த வாட்ச்மேனும், வாட்ச்மேன் பேர், விழித்து உங்களை காக்கிறவங்க, உன்னுடைய ஆத்மாவை குறித்து உனக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்காரா? ஆண்டவரை சொல்ல, இங்க உலகத்துல இருக்க மேக்சிமம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சிலர் அவங்க இருக்கிற வாழ்க்கையில ஒருவேளை வைத்திருக்கிற ஒரு லெவல்னால அப்படிப்பட்ட ஒரு வாட்ச்மேன் இல்லாம போகலாம். ஆனால் பல மேக்சிமம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது முக்கியம். என்னுடைய ஆத்மாவை குறித்து வாட்ச் பண்றது யாரு? விழிச்சிருக்கிறவங்க யாரு? என்ன குறித்து கரிசனை வச்சிருக்கவங்க யாரு? எனக்காக நான் தவறாக போகும்போது என்னை திருத்துகிறவர்கள், என்னை கண்டித்து உணர்த்துகிறவர்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தால் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? யாரு உங்களை வாட்ச் பண்றது? உங்களை வாட்ச் பண்றதுன்னா உங்களை கவனித்துக் கொள்வது, உங்களுக்காக வெளித்திருந்து ஜபிக்கிறவர்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் கொடுக்கறவங்களா இருக்கணும். உங்களுடைய கணக்குகளை கொடுக்கறதுனா என்ன, பணத்தை பத்தி சொல்ல,
உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்க நடத்தையை குறித்து. அப்படி யாரு அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சபையிலேயே 2 அருமையான பிள்ளைகள் இருக்காங்க, சிஸ்டர்ஸ். அவங்க என்னுடைய ஒருவேளை மகள்கள் போலன்னு வச்சுக்கலாமே. என்னுடைய மகள்கள் வயசு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அவங்கள தெரியும் எனக்கு. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் அவரிடத்துல நான் ஊழியத்துக்காக ஏதாவது ஒரு காரியங்க செய்யுமா அப்படின்னு சொன்னா உடனடியா பதில் எழுதுவாங்க, எஸ் அங்கிள். ரொம்ப கஷ்டமா இருக்கிற காரியமா இருந்தாலும் கூட நான் சொல்லுவேன், நீ ரொம்ப பிஸியா இருந்தா, உங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் இருக்குது, அல்லது இந்த இந்த காரியம் ஒரு வாரத்துல முடியாது அப்படின்னா நீ நோன்னு சொல்லுமான். அவங்க அந்த பிள்ளைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எஸ் அங்கிள் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அதை செய்யவும் செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவங்க என்கிட்ட தனியா பேசும்போது ரொம்ப ஓப்பனாலாம் பேசுவாங்க. ஒரு சாதாரண அங்கிள்கிட்ட பேசுற மாதிரி. அதனால அவங்களால முடியலன்னா ரொம்ப தெளிவா சொல்ல முடியும், சின்ன பிள்ளைலன்னு தெரியறதுனால. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்க நோன்னு சொன்னாலும் நான் அதுல அப்செட் ஆக மாட்டேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு எளிமையான, ஒரு அருமையான, கீழ்ப்படுகிற ஒரு ஆவி. அதே சமயம் பல பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதே சமயம் இதையும் ஞாபகம் வச்சுக்குவோம். ஏன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்கள அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகள்னா நான் ஏதோ சர்வாதிகாரி மாதிரி, போலீஸ்கார மாதிரி எல்லாம் சொல்ல. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ஆளை கொடுத்திருக்காரு, ஒருத்தரை கொடுத்திருக்காரு, உங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவங்கள. அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது, அதுல கீழ்ப்படியாம எப்ப பார்த்தாலும் எதிர்த்துக்கு இருந்தா சில சமயம் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. பல சமயங்கள்ல ராத்திரில எனக்கு தூங்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நினைச்சா துக்கமா இருக்கும். ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் துக்கப்படுறது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு சின்ன காரியம், இந்த சேர் அங்க எடுத்து போடுன்னா போட மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்படி வந்து உட்காந்துக்குவாங்க. இப்படி வந்து உட்காந்துக்கு வேடிக்கை என்னதான் நடக்குது பார்க்கலாமே. அப்படி இல்ல. இன்னொரு காரியம் இந்த எபிரேயர் 13 கத்துக்க போறோம். இது இந்த பொறுப்பு என்பது 2 பக்கமும் இருக்கு. விழித்திருந்து நடத்துகிற உக்கரான ஊழியக்காரனுக்கும் அவன் யாருக்காக விழித்திருக்கிறானோ 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆமென். நீ உனக்காக விழித்திருக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அல்லது மேல ஒருத்தர் உங்களுக்கு இது ரொம்ப உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க இருக்காங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நீங்க முட்டாள்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனையோ, ஒரு ஊழியரையோ, அல்லது ஒரு சகோதரனையோ, சகோதரியோ. அதே சமயம் எபிரேயர் 13 பாத்தீங்கன்னா இப்படி தலைமை தாங்கி நடத்துகிறவர்களுக்கு எந்த தகுதிகள் வேணும், எந்த குவாலிபிகேஷன் வேணும்னு இருக்குது. ஆமென். அதனால நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஆவிக்குரிய தலைவர்களா இருந்தாலும், எந்த பிரசங்கியாரோ, எந்த பாஸ்டரோ, பிரீஸ்டோ, எந்த கிறிஸ்டியன் ஊழியக்காரர், மிஷினரியோ யாரை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லல. வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது எப்படிப்பட்டவர்களை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 7வது வசனத்துல அவருடைய வாழ்க்கை நமக்கு ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை காட்ட வேண்டும். அதை பார்த்தோம். 17வது வசனத்துல வேற காரியம் இருக்குது, அப்படிப்பட்ட தலைவர்களத்துல என்ன இருக்கணும்னு சொல்லி, இல்லையா? அவங்க இதுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், இப்படிலாம் இருக்கு. இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இது எல்லாத்துலயுமே நீங்க இப்போ புதிய ஏற்பாட்டுல நல்லா கவனிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல சபையின் வாழ்க்கை என்று சொல்லும் போது அங்க எல்லாமே பன்மையில தான் இருக்கும். உங்களை நடத்துகிறவர் இல்ல, உங்களை நடத்துகிறவர்கள் பன்மையில இருக்குது. அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு பன்மையில இருக்குது. புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு லோக்கல் சபை, சின்ன சபையா இருக்கிற எல்லா இடங்கள்லயும் தனியாக ஒரு தலைவன், ஒரு ஊழியன் உங்களை நடத்துகிறார் என்று எங்கேயும் இல்லை. நீங்க எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளை தான் போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு காட்டுங்க. ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 21 வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டுல
உள்ளூர் சபைக்கு தலைவர்கள் ஊழியக்காரர்கள் என்று பன்மையில எழுதினது 21 வசனம் இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வசனமும் ஒருமையில இல்லை. அதனால்தான் ஒரு சபையையோ ஒரு ஊழியத்தையோ இன்னாருடைய சபை, இன்னாருடைய ஊழியம், இவருடைய ஊழியம், அவருடைய ஊழியம்னு வெளியே பேசும்போது அதை நான் விரும்புவதே கிடையாது. ஏனென்றால் அந்த 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 ஐயாவோட இப்ப இவரு சபை அப்படின்னு சொல்றோம், நம்மள கேஷுவலா சொல்றோம் இவரு சபை அவரு சபன். இந்த ஐயாவோட சபைன்னு சொல்லும் போது அந்த ஐயாவா சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ஜனங்களை மீட்டாரு, ரட்சித்தாரா? அந்த ஐயா ஒரு நாள் போயிடுவாரு, ஒருவேளை ஊருக்கு போயிடுவாரு, மேல போயிடுவாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சபையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். அதனால்தான் அது யார் செஞ்சாலும் சரி, அது பில்லி கிரஹாமும் இந்த தப்பு பண்ணார், அவ்வளவு பெரியவர். அவங்களுடைய பேர்ல ஊழியத்தை ஆரம்பிப்பது மிகவும் எனக்கு பிடிக்காத காரியம். ஏனென்றால் அது அவர்களுடைய ஊழியம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம். ஆமென். இந்த ஒருமையில அதனால்தான் இல்லவே இல்லை. அந்த காலத்துல இப்பயும் இருக்குதான்னு தெரியல. நாங்க 1990s எல்லாம் இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகும்போது பர்ஃப்யூம் வாங்கிட்டு போவோம். ஏன்னா இந்தியாவில் அப்பெல்லாம் இந்த சென்ட் எல்லாம் ரொம்ப விலை. இங்க ஒரு பர்ஃப்யூம் இந்தியாவுக்கு கொண்டு போறதுக்குன்னு ஒண்ணு ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கு பேர் ஒன் மேன் ஷோ. இன்னைக்கு கூட இருக்குதான்னு தெரியல. ஒரு கொஞ்சம் ரொம்ப விலை கிடையாது, சீப்பு தான். ஆனா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னால புதுசு புதுசுன்னு அடிச்சுக்கலாம். இந்த ஒன் மேன் ஷோன்றது அந்த மாதிரி பர்ஃப்யூம் சபையில அதுல மணக்காது. சபையில ஒன் மேன் ஷோ மணக்கவே மணக்காது. இன்னைக்கு இந்தியாலையும் சரி, பல நாடுகள்ல, முக்கியமா இந்தியால நிறைய ஒன் மேன் ஷோ சர்ச்சஸ் இருக்குது. அவைகள் தான் தேவனுடைய ராஜ்யம் இந்தியாவுக்கு வராமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரே ஆளு தான் எல்லாம் செய்வார், A to Z. அது நல்லது கிடையாது. அதனால எபிரேயர் 13:7 வசனமும் 17 வசனத்தை பார்க்கும்போது ஆவிக்குரிய தலைவர்கள், ஆவிக்குரிய ஊழியர்கள் குறித்து 5 விதமான காரியங்களை நாம் முக்கியமாய் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு அளிக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்திலே நாமும் அதை பின்பற்றும்படியாக ஒரு உதாரண புருஷர்களா இருக்கிறாங்க. அவிசுவாசத்துக்கு உதாரணம் அல்ல, விசுவாசத்துக்கு உதாரணமா இருக்கிறார்கள். 3வது 8வது வசனத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறாத இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு காட்டுகிறது. 4வது, நம்முடைய ஆத்துமாவை குறித்து அவர்கள் காத்து விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், கவனமாயிருக்கிறார்கள். 5வது, நம்மை குறித்து தேவனுக்கு அவர்கள் உத்தரவாதமும் கணக்கும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதை மிகவும், அந்த பொறுப்பை அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால அப்படி இந்த 5 காரியம் இருக்கிற தலைவர்களை நாம் பின்பற்றுவது நமக்கு நல்லது. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு இருப்பார்களானால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்துல அப்படிப்பட்ட தலைவர்கள் நிறைய கிடையாது. ஆனால் அதே சமயம் அப்படிப்பட்ட தகுதிகள் இல்லாதவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பைபிள்ல, யாராவது ஒரு அங்கி போட்டுக்கிட்டு கழுத்துல இதை போட்டுக்கிட்டு வந்தா உடனே அது கையை கூப்பிட்டுக்கிட்டு பாஸ்டர் அப்படின்லாம் கை கூப்பிட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிங்க. அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க அவங்கள பின்பற்றலாம். அதனால யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி, அது சில உலக பிரமாணமான கத்தோலிக்க சபையிலோ அந்த சபையில கத்துக் கொடுக்கலாம். ஆனால் அப்படி பைபிள் சொல்ல. கடைசியாக இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்ம வசனம் நமக்கு எவ்வளவாய் இந்த எல்லைகளை குறித்திருக்கிறது. நாம் போலியான சில மெய்ப்பர்களுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. வசனத்துல நமக்கு அப்படி ஒரு பிரஷர் கிடையாது. ஆனால் உண்மையான தலைவர்கள், ஊழியக்காரர்கள் நமக்கு இருந்தார்கள். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த சீரியஸாக அந்த ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அப்படி பல பேர் ஒருவேளை ஊழியக்காரர்கள் இந்த தகுதிகளை அவர்கள் சந்திக்கவில்லை என்றால் அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்படிப்பட்ட சபைகளுக்காக, அப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக கூட நாம் ஜெபிப்போம். கடைசியில இந்த ஜெபத்தை சகோதரர் நடத்துவார். அடுத்த வாரத்துல கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த எபிரேயர் புத்தகத்தை முடிக்க முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.